முப்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். சமீப காலமா மக்களிடையே ஆன்மீக ஈடுபாடுன்றது அதிகரிச்சுக்கிட்டே வருதுங்க. வாழ்க்கைய பாழாக்குற எவ்வளவோ விஷயங்கள் அளவு கடந்து பெருகிவிட்ட இந்த காலத்துல, மனத மயக்கும் விஷயங்கள்ல பொழுதுபோக்காம, விழிப்புணர்வோடு ஆன்மீகம் என்ற ஆக்கப்பூர்வமான வழியில் பயணிக்க விரும்புபவர்களுக்கு முப்பொருள் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மனம் நல்ல விஷயங்கள தேடி போறது பெரிய விஷயங்க. அதுல நல்ல வளர்ச்சி இல்லாம, இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய பல போலித்தனங்கள பார்த்து மனம் தளர்ந்து, அத தொடர முடியாம தடுமாறுவது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. அது ரொம்ப வருந்தத்தக்கது. யார் ஒருவர் நல்ல விஷயங்களுக்காக முயற்சி செய்கிறார்களோ, அவர்களை முன்னேற்றவும், அந்த நல்ல காரியம் முற்று பெறவும் அவருக்கு உதவுவது மக்களாய் பிறந்த ஒவ்வொருவரின் கடமை. அதை நாம் செய்தே ஆக வேண்டும். அந்த வகையில ஆன்மீகத்துல யாருக்கெல்லாம் ஈடுபாடு இருக்கோ, அவர்கள சரியான வழியில் பயணிக்க உதவி, அவர்களை ஆன்மீக லாபம் அடைய செய்யறதே நம்மளுடைய முப்பொருளின் நோக்கம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல யார் ஆன்மீகவாதின்னு தெரிஞ்சுக்கணும். யார் ஆன்மீகவாதி? இந்த கேள்விய நீங்களே உங்ககிட்ட ஒரு முறை கேட்டு பார்த்துக்குங்க. நெற்றி நிறைய திருநீர் பூசிக்கிறது, ருத்ராட்சம் அணிஞ்சுக்கிறது, காவி வேட்டி கட்டிக்கிட்டு தவறாம கோயிலுக்கு போறது, விரதம் இருக்கிறது, யோகா, தியானம் செய்வது, பக்தி பாடல்கள பாடுறது, பக்தி பாடல்கள எப்போதும் கேட்டுக்கிட்டு இருக்கிறது. இதெல்லாம் தான் ஆன்மீகமா? நிச்சயமா இல்ல. பிறகு இதெல்லாம் என்ன? அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க. இது ஒரு மனிதனுக்குள்ள ஆன்மீக தேடல் அப்படிங்கிறது தொடங்கி இருக்கிறது என்பதற்கான அறிகுறிகள். இத நம்ம குறை சொல்லக்கூடாது. மத்தபடி இவங்க எல்லாருமே ஊக்கப்படுத்த வேண்டியவர்கள் தான். இவர்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த ஆன்மீக மாற்றத்துக்கு நல்ல விதமான பல விஷயங்கள சொல்லி, உண்மையான ஆன்மீகம்னா என்னன்னு காட்டி, அவர்கள ஆன்மீகத்தின் இலக்க அடையறதுக்கு உதவி செய்யறது தான், நம்ம எல்லாருமா சேர்ந்து செய்ய வேண்டிய விஷயம். அடுத்ததா, இன்னைய காலகட்டத்தில தன்னை ஆன்மீக குரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட, ஆன்மீகம் என்றால் என்ன என்று கேட்டதற்கு அவர்களின் பதில்கள பார்க்கலாம். ஆன்மீகம் என்பது ஒரு குறிப்பிட்ட விதத்தில் நாம் இருக்கும் தன்மை, மற்றபடி எந்த பயிற்சியும் கிடையாது அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. ஆன்மீகம் என்பது முழுமையான சுதந்திரம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. உங்களுக்குள் ஒரு அபார சக்தி பொதிந்திருக்கிறது. அதை கண்டறிவதே ஆன்மீகம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தர் இறைவனை தேடும் பயணம் அப்படின்னு சொல்றாரு. அதையெல்லாம் கடந்து இன்னொருத்தர் தன்னையும், பிறரையும், பிரபஞ்சத்தையும் ஆழ்ந்த தொடர்புடன் இணைத்து உணர்வதுதான் ஆன்மீகம் அப்படின்னு சொல்றாரு. இது போல எவ்வளவோ உள்ளது. அது பல இடங்கள் நீங்க கேட்டிருப்பீங்க. இதில் எல்லாம் என்ன பிரச்சனைன்னா, ஒரு எளிமையான விஷயத்த மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு மேதாவித்தனத்தை வெளிப்படுத்தும் விஷயமா சொல்லியிருப்பதும், சரியான விளக்கம் இல்லாததுமே. அதெல்லாம் இருக்கட்டும். ஆன்மீகம் என்பதை ஏன் அவ்வளவு தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டும் என்று யோசிக்கிறீங்களா? கொஞ்சம் நல்லா ஒரு விஷயத்த ஆராய்ஞ்சு பாருங்க. பொருள் தெரியாமல் செய்தால் சடங்கு, பொருள் அறிந்து செய்தால் வழிபாடு. புரியுதுங்களா? சரி. ஆன்மீகம் என்பதன் சரியான விளக்கத்த பார்க்கலாம் வாங்க. ஆன்மீகம் என்ற வார்த்தையே கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தா, அதுவே நமக்கு தெளிவான விளக்கத்த கொடுத்துரும். முதல்ல ஆன்மீகத்தின் வேர ஆராய்வோம். ஆன்மீகத்தை ஆன்மா கூட்டல் ஈகம் அப்படின்னு பிரிச்சு பார்ப்போம். இதுல ஆன்மா என்பது ஆதன் என்ற தூய தமிழ் மூலத்திலிருந்து பிறந்த வடமொழி சொல். ஆதன் என்பது ஆதல் என்ற வேர் சொல்லிலிருந்து பிறந்தது என்று பாவாணர் விளக்குகிறார். ஆதன் என்பது உயிர் என்ற பொருள தரும். அடுத்ததா இகம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். நாம் அனைவருமே கொஞ்சம் தமிழ்ல ஈடுபாடு இருந்தா, அவங்க இகம், பரம் என்ற சொற்கள அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இகம்ன்றது என்னன்னா, இம்மை அதாவது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய வாழ்க்கை. பரம்ன்றது மறுமை. அதாவது இந்த உலக வாழ்க்கைக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நிலை. குறிப்பிட்ட 2 வார்த்தைகள சேர்த்து பார்ப்போம். ஆன்மா கூட்டல் ஈகம். ஆன்மீகம் அல்லது ஆன்மீகம் என்று மாறும். இந்த வார்த்தைய பாவாணர் மேலும் தமிழ்படுத்தி உயிர் நெறி அப்படின்னு சொல்றார். மேலும் ஆன்மீகம் என்ற சொல் உயிரின் இயல்பை பற்றிய ஆய்வு அல்லது மெய்யுணர்வு என்ற
பொருளை தரும் என்கிறார் பாவாணர். இதிலிருந்து ஆன்மா என்ற சொல்லின் பொருளையும் ஏகம் என்ற சொல்லின் பொருளையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்மீகம் என்ற சொல்லுடைய பொருள் தெளிவா விளங்கும். அதாவது ஆன்மா இவ்வுலக வாழ்க்கையில் செய்ய வேண்டியதையும் அதனால் அடைய வேண்டியதையுமே ஆன்மீகம் என்ற சொல் குறிக்கும். இப்போது உங்க மனதில் இப்படி ஒரு கேள்வி எழலாம். இந்த உலக வாழ்க்கையில் என்னதான் செய்யணும் அப்படிங்கிறது. அதுக்கு முதல்ல வாழ்க்கை என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கேள்விய பார்த்ததுமே உங்க மனசுக்குள்ள ஒரு டயலாக் வரும். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னது. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட கொஞ்ச காலத்த தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறது. அப்படி இல்ல. நம்முடைய தாய்மொழி பல அறிஞர்களை கவர்ந்ததற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குங்க. அது என்னன்னா, தமிழ்ல இருக்கிற எல்லா சொற்களுமே பொருள் குறித்தது தான். இதுதான் தொல்காப்பியர் தொல்காப்பியத்துல சொல்றாரு, "எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே" அப்படின்னு. ஆமாங்க. வாழ்க்கை என்ற சொல்லிலேயே அதற்கான பொருள் புதைந்து இருக்கிறது. அதை இப்ப நாம தோண்டி எடுக்கலாம் வாங்க. வாழ்க்கை என்ற சொல்ல இப்படி பிரிக்கலாங்க. வாழ்க்கை ஈக்குவல் டூ வாழ்தல் கூட்டல் கை. வாழ்தல் என்பது வாழ் என்ற வேர் சொல்லிலிருந்து பெறப்படுகிறது. வாழ் அப்படின்னா வளர்ச்சி என்று பொருள். வாழ்தல் அப்படின்னா வளர்தல் அல்லது செழித்திருத்தல் என்று பொருள்படும். கை என்பது ஒழுக்கம் என்று பொருள் தருது. எனவே வாழ்க்கை என்ற சொல் ஒழுக்கத்தில் வளர்ச்சி பெறுதல் அல்லது ஒழுக்கத்தில் செழித்திருத்தல் என்ற பொருளை தருகிறது. இப்போ புரியுதுங்களா? ஆன்மா ஏகம் என்று சொல்லப்படுகிற இந்த உலக வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு? சரிங்க. இந்த வார்த்தைகள மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி இத ஏத்துக்கிறது அப்படின்னு கேட்கிறீங்களா? வேண்டாம். இன்னும் பல ஆதாரங்கள் இருக்கு. வாங்க பார்க்கலாம். பல அரிய யோக குறிப்புகளை தன்னுள் அடக்கி வச்சிருக்கிற ஞானக்குரல் என்ற ஒரு நூல். இது திருக்குறள் கிடையாது. இது ஔவையார் இயற்றிய ஒரு அற்புதமான ஞான நூல். இதுல ஒரு குறள். "பிறப்பினால் பெற்ற பயனாவதெல்லாம் துறப்பதாம் தூநெறிகண் சென்று" அப்படின்னு. இதன் பொருள் என்னன்னா, தூய நெறியில போயிட்டு துறப்பதற்காகவே இப்பிறவி அமைந்துள்ளது அப்படிங்கிறது தாங்க. இதுல தூய நெறி அப்படின்றது என்னன்னா, பாவாணர் இதுக்கு முன்னாடி நம்ம குறிப்பிட்டோம் இல்லைங்களா? அதுல குறிப்பிட்டதுபடி ஆன்மீகம் என்ற சொல்லுக்கு தமிழ் சொல்லாகிய உயிர்நெறி அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா? அதுதாங்க. எனவே இந்த வாழ்க்கை ஆன்மீக பாதையில் சென்று துறப்பதற்கு என்று ஔவையார் சொல்லியிருக்கிறாருங்க. மேலும் இதனை உறுதிப்படுத்துகிறார் திருவள்ளுவர். இவர் தனது தமிழ் மறையில் தவம் செய்வார் தன் கர்மம் செய்வார் மற்றெல்லாம் அவம் செய்வார் ஆசையுள் பட்டு அப்படின்னு சொல்றாருங்க. இந்த குறளினுடைய பொருளை ஒரு எடுத்துக்காட்டு மூலம் விளக்கினா நல்லா புரியும்னு நான் நினைக்கிறேன். உதாரணமா ஒருத்தர் ஒரு முக்கியமான வேலையா நகரத்துக்கு போறார். அந்த நகரத்தை அடைஞ்சதும் அங்குள்ள சுற்றுலா தலங்கள், நினைவு சின்னங்கள், பொழுதுபோக்கு விடுதிகள்னு மிகவும் மகிழ்ச்சியா இருக்கார். அதை பார்த்து அவரது நலன் விரும்பி என்ன சொல்வார்? "தம்பி வந்த வேலைய பாருங்க. ஏன் வீணா பொழுதுபோக்கிட்டு இருக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லுவார் இல்லைங்களா? அதுபோல எல்லா மனிதர்களின் நலன் விரும்பியான திருவள்ளுவர் தவம் செய்வார் தன் கருமம் செய்வார் என்கிறார். இதன் பொருள் இந்த உலகில் தவம் மேற்கொள்பவரே இந்த உலகிற்கு வந்த வேலையை செய்பவராவார் என்பதே. இங்க தவம்னு திருவள்ளுவர் குறிப்பிடுறாரு இல்லைங்களா? அதுதாங்க ஆன்மீகம். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். என்னடா இது! ஆன்மீகம் மிக எளிமையானது. மத்தவங்கலாம் ரொம்ப கஷ்டமா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, துறக்க வேண்டும், தவம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்களே! அப்படின்னு யோசிக்கிறீங்களா? பயப்படாதீங்க. இங்க துறக்க வேண்டும் என்று சொன்னது மனைவி, மக்கள், சொந்த பந்தம், வீடு, உறவு இதெல்லாம் கிடையாதுங்க. அது முற்றிலும் வேறு. அது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஆன்மீகம் என்றால் என்ன? அப்படின்றத மட்டும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஆன்மீகம் என்றால் ஆன்மா இந்த உலக வாழ்வில் அதனுடைய இலக்கை அடைய பின்பற்ற வேண்டிய நெறி என்று பார்த்தோம் இல்லைங்களா? அது என்ன நெறி? அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்படின்னா, அதையும் தெய்வப்புலவர் தன்னுடைய தமிழ் மறையில் பதிவு செய்திருக்கிறார். அது என்னன்னா, "விலங்கொடு மக்கள் அனையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர்" அப்படின்ற குறள் தாங்க இது. இங்கு இலங்கு நூல் கற்றாரை மக்கள்னும், மற்றவரை விலங்குன்னும் திருவள்ளுவர் உறுதியா சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்கள் என்பவர்கள் கட்டாயம் இலங்கு நூல் கற்க வேண்டும் அப்படிங்கிறது தான். இதுவே பிறப்பில் செய்ய வேண்டியதும் என்று திருவள்ளுவர் ஆணித்தரமா சொல்றாருங்க. இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இலங்கு நூல் கற்று அதன் வழி நடத்தலே தூய நெறியாகும். மேலும் ஆன்மீக பாதையும் இதுவே ஆகும் என்பதே தான். சரி, இலங்கு நூல் என்றால் என்ன? அதையும் பார்த்துடலாமா? முதல்ல நூல் என்றால் என்ன அப்படின்னு பார்ப்போம். மக்கள் அறிய வேண்டிய பொருள்களை அறிவுறுத்தி, மனக்கோணலை தீர்த்து,
தீமையினை விலக்கி நன்றின்பால் செலுத்தும் மாண்புடைய சொற்களால் முறைப்பட இயற்றப்பெற்றனவே நூல் என சிறப்பித்து போற்றப்படுவன அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் நூலுக்கு இலக்கணம் வகுத்திருக்கிறாங்க. மேலும் இலங்கு நூலுக்கும் ஒரு இலக்கணம் வகுத்திருக்காங்க. அது என்னன்னா, மக்களை விலங்கினின்றும் வேறு பிரித்து நன்றும் தீதும் பகுத்துணரும் மன உணர்வுடையவராக்கி மேம்படுத்துவன அறிவு விளக்கம் தரும் நூல்கள் ஆதலின் அவை இலங்கு நூல் எனப்படும். இப்ப தெரியுதுங்களா? ஆன்மீகம் என்றால் என்ன? ஆன்மீக பாதையில என்ன செய்யணும் அப்படின்னு. எனவே மக்கள் அனைவரும் ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுத்து அவர்கள் இதனை தீரத் தெளிந்து பயனடைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த தகவலை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் ஆன் பண்ணிடுங்க. அப்பதான் நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு தவறாம வந்து சேரும். அதெல்லாம் சரி, இவ்வளவு நேரம் ஆன்மீகம், ஆன்மா, உலக வாழ்க்கை இதெல்லாம் பேசிட்டு இருந்தோமே, உண்மையில் ஆன்மா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கா? இத பத்தி விரிவா அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.